வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற கேள்வி பதில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்லேயே கேட்டு இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பேகு எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் பேக், வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் பேக் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த பேகு 300 ரூபா அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் 300 rupees, இட் இஸ் 300 rupees அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு how are the children, how are the children அப்படின்னு கேட்கலாம். அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா they are all fine, they are all fine அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பஸ் டிக்கெட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் த பஸ் ஃபேர், வாட் இஸ் த பஸ் ஃபேர்னு கேட்கலாம். இப்போ பஸ் டிக்கெட் வந்துட்டு 40 ரூபா அப்படின்னு சொல்லணும்னா the bus fare is 40 rupees, the bus fare is 40 rupees அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏன் கத்துற அப்படின்னு கேட்குறதுக்கு why are you shouting, why are you shouting அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஏன்னா என் காலை மிதிச்சிட்டான் அதான் கத்துறேன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பிகாஸ் he stamped on my foot, பிகாஸ் he stamped on my foot அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு how much money have you saved, how much money have you saved அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் 1000 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா I have saved 1000 rupees, I have saved 1000 rupees அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு what would you like to have, what would you like to have அப்படின்னு கேட்கலாம். இப்போ எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் போதும், எனக்கு தண்ணி மட்டும் கொண்டு வா இந்த மாதிரி சொல்கிறதுக்கு bring me a glass of water, bring me a glass of water அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை எனக்கு டீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லணும்னா just a cup of tea, just a cup of tea அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இல்லை எனக்கு சாப்பிடலாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லணும்னா I don't want to eat anything, I don't want to eat anything அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், ஏன் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலை இல்லை ஏன் எனக்கு ரிப்ளை பண்ணலை அந்த மாதிரி கேட்குறதுக்கு why didn't you reply me, why didn't you reply me அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு சாரி நான் மெசேஜை ஒழுங்காக பார்க்கல இல்லை நான் மெசேஜை சரியாக கவனிக்கலை அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு சாரி ஐ didn't see your message, சாரி ஐ didn't see your message அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா சாரி ஐ didn't notice your message, சாரி ஐ didn't notice your message அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.